ஹாய், என் பேர் மஞ்சு. இந்த வீடியோவில் நம்ம கிச்சன் எப்போவுமே பார்க்க நீட்டாக சுத்தமாக தெரியணும்னா, நம்ம சமைக்கும் போதும் சரி, சமைச்சு முடிச்ச பிறகும் சரி, நாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது தான் அன்னைக்கு டே ஃபுல்லாக நம்ம கிச்சன் பார்க்கவே நீட்டாக அழகாக தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேலே ஒரு துண்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஏப்ரானோ போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. சமைக்கும்போது கை ஈரமானாலும் சரி, அதே மாதிரி கை அழுக்கானாலும் நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும், அவசரத்துக்கு நம்ம ட்ரெஸ்ஸுலேயே நம்ம துடைச்சுப்போங்க. இந்த பழக்கம் நெறைய பேருக்கு இருக்கு. ஏன் எனக்குமே இருந்துச்சு. இப்ப என்ன கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்திக்கிட்டு, நான் ஏப்ரானும் போடுறதில்ல, அதே மாதிரி என்னோட ட்ரெஸ்லயும் துடைக்கிறதில்ல. அதனால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்வைஸா நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததா நம்ம சமைக்கும்போது எப்பவுமே ஒரு சின்ன டவல் இந்த மாதிரி நம்ம ஷோல்டர் மேல போட்டுக்கோங்க. சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் வெங்காயம் உரிச்சுக்கிட்டு இருப்போம். சடனா ஏதாவது ஒரு மசாலா பாக்ஸ் தேவைப்படும். அந்த கையோடவே அப்படியே போய் பாக்ஸை தொட்டு எடுப்போம். திரும்ப வந்து அப்படியே காய்கறி அலசுவோம். திரும்ப பாக்ஸ் தேவைப்பட்டா மறுபடியும் அதே கையோட போய் தொடுவோம். ஒவ்வொரு சமயமும் நம்ம ஈர கையோட அந்த பாக்ஸை எடுத்து வைக்கும் போதெல்லாம் அந்த பாக்ஸு சீக்கிரமாவே அழுக்காயிடும். அதனால ஒரு துண்டோ, டவலோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டா, ஒவ்வொரு டைமும் பாக்ஸ் எடுக்கும்போதும் சரி, நம்ம வைக்கும்போதும் சரி, இந்த மாதிரி கைய தொடச்சுக்கிட்டு நம்ம எடுக்கும்போது, நம்ம மசாலா பாக்ஸ் எதுவுமே அழுக்காவறதுக்கு சான்ஸே இல்லைங்க. இதனால நம்ம அடிக்கடி நம்ம பாக்ஸ கிளீன் பண்ணணும்னோ, கழுவணும்னோ அவசியமே இருக்காது. இப்படி அழுக்காகாம இருந்தா, நமக்கும் கிச்சனுக்குள்ள வேலை செய்யும்போது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாவும் இருக்கும். பாக்ஸ் கிளீனா இருந்தாலே போதும், நம்ம கிச்சன் பார்க்கவே நீட்டா தெரியும். 3வதா நம்ம சமைக்கும்போது எந்த பாத்திரத்தில சாம்பாரோ, ரசமோ வைக்கிறோமோ, அதே பாத்திரத்தோட அப்படியே கிச்சன்ல வைக்கவே கூடாது. அந்த சாம்பாருக்கு ஏத்த கரெக்டான பாத்திரம் எடுத்து ஊத்தி வைக்கும்போது, பெரிய பெரிய பாத்திரமா கிச்சன்ல தெரியாம பார்க்கவே நீட்டா, அழகா தெரியும். நான் வந்து சின்ன குக்கரா இருந்தாலும் சரி, பெரிய குக்கரா இருந்தாலும் சரி, சாதம் வச்சா அத வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வைக்க மாட்டேன். ஏன்னா, எனக்கு அது பிடிக்கிறதில்ல. உங்களுக்கு பிடிச்சா நீங்க ஹாட் பாக்ஸ்ல கூட மாத்தி வச்சுக்கலாம். நான் வந்து சமைக்கும்போது அதிகமான பாத்திரம் யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் எந்த கடாயில சாம்பார் செஞ்சேனோ, அந்த கடாய உள்ள மட்டும் அலசிட்டு, மறுபடியும் பொரியல் நான் அதிலேயே செஞ்சுருவேன். இந்த மாதிரி பண்ணும்போது, நம்ம கிச்சன்ல அதிகமா பாத்திரம் சேர்றத நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். சாம்பார் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே, பொரியலுக்கு தேவையான நம்ம காய்கறியும் கட் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம சாம்பார் செஞ்ச கடாயிலேயே நம்ம பொரியலும் செஞ்சு முடிச்சுக்கலாம். இப்படி செஞ்சா சமையல் லேட் ஆகும்னு நினைக்காதீங்க. சீக்கிரமே செஞ்சிடலாம். இப்போ நம்ம சமைச்சு முடிச்சாச்சு. அடுத்ததா நம்ம செய்ய போற வேலை ஸ்டவ் கிளீனிங் தான். நான் சமைக்கும்போது என்னென்ன பாத்திரம் யூஸ் பண்ணனோ, அது எல்லாமே நான் கழுவுறதுக்காக சிங்க்ல போட்டுறேன். ஸ்டாண்டெல்லாம் நான் எடுத்து தூரமா வச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டவ்வ கிளீன் பண்ணிக்கிறேன். எப்போவாச்சும் உடம்பு முடியலனா மட்டும் தான் இந்த ஸ்டாண்டு கழுவுறது எனக்கு மிஸ் ஆகுமே தவிர, மத்தபடி இந்த ஸ்டவ் கிளீன் பண்ணுறது டெய்லியுமே நான் செஞ்சு முடிச்சிருவேன். சமையல் வீடியோலையும் சரி, அதே மாதிரி என்னோட மாடுலர் கிச்சன் வீடியோலையும் சரி, நீங்க பார்க்கும்போது என்னோட ஸ்டவ் அவ்வளோ க்ளீனா உங்களுக்கு தெரியும். வீடியோக்காக இல்லைங்க, நான் எப்பவுமே என்னோட ஸ்டவ்வை நான் இந்த மாதிரி தான் க்ளீனா வச்சுப்பேன். ஸ்டவ்வு மட்டும் இல்ல, ஸ்டவ்வுக்கு நேரா இருக்கிற டைல்ஸ்லையுமே நம்ம தாளிக்கும்போது எண்ணெய், கடுகு இதெல்லாமே தெரிச்சிருக்கும். இதையுமே சமைச்சு முடிச்ச பிறகு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு முறை கிச்சன் முழுக்க இருக்கிற டைல்ஸ் கழுவுனா போதும். ஆனால் டெய்லி நம்ம செய்யும்போது இந்த ஸ்டவ் இருக்கிற இடத்துல மட்டும் இருக்கிற டைல்ஸை கழுவுனா போதும். நிறைய பேர் இந்த ஸ்டவ் மட்டும் க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டைல்ஸை கழுவவே மாட்டாங்க. டெய்லி நம்ம ரொட்டீனாக சமைக்கும் போது இந்த இடத்துல மட்டும் அதிகமாக எண்ணெய் பிசுக்கு சேரும். இதை தேய்க்காம விட்டுட்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக எண்ணெய் பிசுக்கு சேர்ந்துருச்சுன்னா அப்புறம் தேய்ச்சி எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ சமைச்சு வேறு பாத்திரத்துக்கும் மாற்றியாச்சு. அதே மாதிரி ஸ்டவ்வு டைல்ஸும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சிங்கில் இருக்கிற பாத்திரமும் அதே மாதிரி இந்த ஸ்டாண்டும் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் பாத்திரம் வாஷ் பண்ணும்போது தான் நான் ஏப்ரான் போட்டுக்க போகிறேன். எப்போவுமே நான் சமைக்கும் போது இந்த முறம் கண்டிப்பாக நான் வச்சுப்பேன். காய்கறி கட் பண்ணுற வேஸ்ட் எல்லாமே நான் இதில் போட்டு வச்சுப்பேன். கடைசியாக நான் அந்த காய்கறி வேஸ்ட் எல்லாம் அந்த டஸ்ட்பினில் போட்டுட்டு இந்த முறத்தையும் வாஷ் பண்ணி வெளியே வச்சுருவேன். இப்படி பண்ணும்போது நம்ம கிச்சன் அதிகமாக அழுக்காகிறத நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். என்னோட ஸ்டவ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசுங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட் ஐரனில் பண்ணது. ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும். அடுத்ததாக என்னோட ஸ்டவ்வில் இருக்கிற பர்னருமே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ஐரன் தான். 3 டேஸ் ஒன்ஸ் இந்த பர்னர் எல்லாமே கோகோனட் ஆயிலில் தொடச்சி விடுவேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது துரு பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த கிச்சனை விட்டு எப்போ தான் வெளியே வர்றதுன்னு.
நம்ம சமையல், கிளீனிங் இது எல்லாமே சேர்த்து நமக்கு 1 மணி நேரம் போதும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருந்த பாத்திரத்தை எல்லாமே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்ப சமைக்கும்போது என்னென்ன பாத்திரம் யூஸ் பண்ணனோ, அத மட்டும் தான் நான் இப்ப வாஷ் பண்ண போறேன். சமைச்சு முடிச்ச உடனே இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு இந்த மாரி தேய்ச்சு வைக்கும்போது, கிச்சன்ல சின்ன சின்ன கொசுவா முச்சிக்கிட்டு இருக்கும். அதையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நம்ம சிங்க் எப்பவுமே ஈரமா இல்லாம ட்ரையாவும் கொஞ்ச நேரத்துக்கு வச்சுக்க முடியும். பாத்திரமும் ஈரமா இல்லாம நல்லா காஞ்ச பிறகு நம்மளால யூஸ் பண்ண முடியும். நெறைய பேரு பாத்திரம் கழுவாம அப்படியே சிங்க்ல போட்டு வச்சுருவாங்க. எப்ப கரண்டி தேவையோ, கிளாஸ் தேவையோ அப்பதான் தேடி புடிச்சு கழுவி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பாத்திரம் நல்லா ட்ரையா காஞ்ச பிறகு யூஸ் பண்றது தான் ரொம்பவே நல்லது. இப்ப பாத்திரம் வேலையும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம பாத்திரம் தேய்ச்ச சிங்க்க கிளீனா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். என்னோட சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால கொஞ்சம் அழுக்கானாலுமே அப்படியே தெரியும். கிரானைட்டா இருந்தாக்கா நமக்கு அழுக்கு தெரியவே தெரியாது. கை வச்சு பார்த்தா மட்டும்தான் அந்த வழவழப்பு தெரியும். ஆனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நம்ம பார்க்கும்போதே அழுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிச்சுரும். ஒரு நாளைக்கு 2, 3 டைம் ஆச்சும் நான் அந்த சிங்க்க கழுவி எடுத்தாதாங்க நல்லாயிருக்கும். அழுக்கு இருந்தா இப்படி கிளீனா தெரியணும்னே தான் நான் இந்த மாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா நான் போட்டேன். சிங்க்கு சுத்தி இருக்கிற டைல்ஸ் எல்லாமே நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணி இந்த ஸ்பாஞ்சால தொடச்சி விட்டுட்டோம்னா, இந்த இடமே ட்ரையா நல்லா காஞ்சி இருக்குங்க. கிச்சன்ல யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன டப்பியா யூஸ் பண்ணுங்க. பெரிய பெரிய டஸ்ட்பின் எல்லாம் கிச்சனுக்குள்ளேயோ இல்ல சிங்க்கு கீழ இருக்கிற கேபினெட்ல வைக்காதீங்க. டஸ்ட்பின்ல இருக்கிற ஈரப்பதத்தினால கேபினெட்ஸ்ல எல்லாமே ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிரும். அடுத்ததா நான் இப்போ யூஸ் பண்ண ஸ்பாஞ்ச டிஷ்வாஷ் ஜெல் போட்டு லைட்டா கசக்கிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் நம்ம வாஷ் பண்ணும்போது லைட்டா தண்ணி திறந்து விட்டுக்கிட்டு அப்படியே வாஷ் பண்ணுங்க. அந்த ஸ்பாஞ்சில இருக்கிற அழுக்கு எல்லாமே அப்படியே தண்ணியில போயிடும். நீங்க பார்க்கும்போதே தெரியும் இதில எவ்வளோ அழுக்கு போதுன்னு. கடைசியா அலசாம இந்த மாதிரி தண்ணி திறந்து விட்டுக்கிட்டே நம்ம வாஷ் பண்ணும்போது அதில இருக்கிற அழுக்கு எல்லாமே கிளீனா போயிடும். இப்போ நம்ம யூஸ் பண்ண ஸ்பாஞ்சுமே கிளீன் ஆயிடுச்சு. ஸ்பாஞ்ச் எப்பவுமே முறுக்கி பிழியக்கூடாதுங்க. நான் இப்போ புழியறேன் பாருங்க, அந்த மாதிரி தான் புழியணும். எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டோம். இந்த டஸ்ட்பின கிளீன் பண்ணாம விட்டா, இதிலேருந்து நெறைய கொசு வர ஆரம்பிச்சுரும். இப்போ இந்த டஸ்ட்பின்ல இருக்கிற கவரை எடுத்துட்டு, நான் புதுசா ஒரு கவரையும் போட்டு நான் இங்க வச்சிடுறேன். இப்படி பண்ணுறதுனால, இந்த டஸ்ட்பின்ல அதிகமா கொசு முக்கிறதையும் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். நான் ஒரு நாளைக்கு 2 கவராச்சும் சேஞ்ச் பண்ணிடுவேன். பெங்களூர் சில்லு கிளைமேட்டுங்கிறதுனால, ஃப்ரூட்ஸ் மேல முக்கிற சின்ன சின்ன கொசு எல்லாமே அதிகமா இந்த டஸ்ட்பின்ல உட்காரும். அடுத்ததா நான் பண்ண போறது, நான் காலையில கழுவி வச்ச பாத்திரம் வெயில்ல பால்கனியில வச்சிருந்தேன். அந்த பாத்திரத்த எல்லாமே அதது இருக்க வேண்டிய இடத்துல அங்கங்க வச்சிடுறேன். இப்படி எடுத்து வைக்காம விட்டுட்டா, நமக்கு தேவையான பாத்திரம் வேணுங்கிற போது இந்த டிஷ் ட்ரைனர்ல நம்ம தேடி எடுக்க வேண்டியிருக்கும். இப்படி ஃபுல்லா பாத்திரம் காஞ்ச பிறகு நம்ம கேபினெட்ஸ்ல வைக்கிறதுனால, நம்ம கேபினெட்ஸு ஸ்மெல்லு வராம இருக்கிறதையும் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு டைமும் நான் இதில பாத்திரத்த எடுத்து வைக்கும்போது, இதில சின்ன சின்ன டஸ்ட் ஏதாவது தெரிஞ்சா, அப்பப்பவே தொடச்சிட்டு நான் பாத்திரத்த எடுத்து வச்சுருவேன். இப்படி பண்ணுறதுனால கிச்சன் கேபினெட்ஸ் எல்லாமே எப்பவுமே டஸ்ட் இல்லாம நீட்டா இருக்குங்க. புதுசா இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா, இது செஞ்சு செஞ்சு பழக்கப்பட்டுட்டாக்கா, நமக்கு இது ஒரு வேலையாவே தெரியாது. 1 மணி நேரத்தில சமையலும், கிளீனிங் வேலையும் அசால்ட்டா முடிச்சுட்டு, நம்ம மத்த வேலைய பார்க்க போலாம். நைட்ல தேய்ச்சு வைக்கிற பாத்திரம், மார்னிங்ல எல்லாமே என் பொண்ணு தாங்க எடுத்து வைப்பா. பகல் நேரத்தில இருக்கிற பாத்திரத்த தான் நான் எடுத்து வைப்பேன். இப்படி நான் நீட்டா கிச்சன வச்சுக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. என்னைக்கு நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனமா அப்புறம் செஞ்சுக்கலாம் நம்ம விடுறோமோ, அன்னைக்குன்னு பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல கெஸ்ட்டோ வீட்டுக்கு வந்துருவாங்க. நம்ம கிளீனா வச்சிருக்கிற ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கெஸ்ட் வரமாட்டாங்க. எப்பவாச்சும் ஒரு நாள் சோம்பேறித்தனமா அப்படி விடும்போது தான் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறையவே நடந்திருக்குங்க. அதனால தான் இந்த கிச்சன் வேலையை முடிச்சேன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் உட்காந்துருவேன். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. புதுசா நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி மாடுலர் கிச்சன் கேபினெட்ஸ் எல்லாம் நாமளே எப்படி டிசைன் பண்ணுறது, மாடுலர் கிச்சன் மிஸ்டேக்ஸ், மாடுலர் கிச்சன் ஆர்கனைசிங் வீடியோவும் இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய வீடியோ வேணும்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்ட எல்லா வீடியோவும் ஒவ்வொரு வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேன். வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு அதே மாதிரி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நானே பண்ணுறதுனால
என்னால் இப்போதைக்கு வாரத்தில் 2 வீடியோ தாங்க என்னால் போட முடியுது. கூடிய சீக்கிரம் நான் வாரத்தில் 3 வீடியோ போடும்போது நீங்கள் கேட்ட ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சேனலில் வரும். கடைசியாக நான் பண்ணுற வேலை இந்த சிம்னி கிளீனிங் வேலை தாங்க. ஸ்பாஞ்சில் லைட்டாக லிக்விட் போட்டு நான் சுற்றி தொடச்சி எடுத்துட்டா போதும். அன்னன்னைக்கு சமைக்கும் போது இருக்கிற எண்ணெய் பிசுக்கும் சரி, அதே மாதிரி அழுக்கும் சரி இதில் க்ளீனாக வந்துடும். தொடச்சி முடித்த உடனே ஆட்டோ க்ளீன் பட்டனையுமே நான் ஆன் பண்ணி விட்டுடுவேன். அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் நான் 1 ஹவரில் இந்த எல்லா வேலையுமே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.